கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 50க்கும் அதிகமான கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்திருக்கிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உணவின்றியும் குடிநீரின்றியும் தவித்து வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு தானே புயலால் நிலைகுலைந்த கடலூர் மாவட்டம் சில தினங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மீண்டும் ஒரு பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. பலத்த மழையால் கடலூர், சிதம்பரம், பன்ருட்டி, நெய்வேலி உட்பட கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மிதக்கின்றன. ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. 4000த்திற்கும் அதிகமான மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் குடிநீர் மற்றும் உணவு கிடைக்காமல் பல்லாயிரக்கணக்கானோர் தவித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் நிவாரணம் சரிவர கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். தண்ணி ரொம்ப வீட்டிலாம் தண்ணி புந்து போச்சு. எங்கள் வீட்டிலலாம் நான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் தம்பியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். குளஞ்சாடிக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. சுத்தமாக ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளியே ஒழுங்காக ஓடல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக அங்கேயும் வெள்ளம் போகுது, இங்கேயும் வெள்ளம் போகுது. செம்ம மழை இங்கே. அதான் இப்போ வரோம், தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் தீபாவளி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறதே, ரொம்ப ஒஸ்ட்டான தீபாவளி இதுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ கஷ்டம். வரலாறு காணாத அளவிற்கு கடலூர் மாவட்டத்தின் நெய்வேலியில் 48 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒரு சீசனில் பெய்யக்கூடிய சராசரி மழை அளவு ஒரே நாளில் பெய்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. NLCயில் உள்ள பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்படும் 3 சுரங்கங்களுக்குள் வெள்ளநீர் புகுந்திருப்பதால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி முடங்கியுள்ளது. இதனால் 2500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 500 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டுமே நடைபெறுவதாக கூறப்படுகிறது. 150 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளே உடச்சிருக்கு சார். இதனால் விவசாயம் ஒரு 1500 ஏக்கர் கிட்ட விவசாயம் பாதிச்சு போச்சு. ஒரு ஏக்கருக்கு செலவு எவ்வளோ? 5000லேருந்து 20,000 ரூபாக்குள்ளே செலவாகுது சார். இதை நடு செங்கால தூர் வாரி எங்களுக்கு தடுப்பானை போட்டு கொடுக்கணும் சார். NLC காயும் போது மட்டும் எங்களுக்கு காஞ்சிடுது. பெய்யும் போது ஃபுல் சப்ளை இங்கே அனுப்பிடுறாங்க. தண்ணி வரும்போது அந்த லைனில் போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு NLC தண்ணினால தான் இந்த ஊரே பழுது அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் ஊடு கொடுத்தனம் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. NLC இது வரைக்கும் எந்த நோடையும் கண்டுகொள்ளல. மக்கள் நேற்றுலேருந்து மக்கள் எல்லாம் அவ்வளோ பட்டினியாக கிடக்குது. NLCயால தான் இந்த ஊர் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஏரியிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் வெள்ளியங்கால் ஓடையில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. வெள்ளியங்கால் ஓடையில் 8000 கன அடிக்கு அதிகமான தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. புதிய மதகு வழியாகவும் நீர் வெளியேற்றப்படுவதால் பல கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. புதுநகரில் உள்ள அந்த இளர்கிழக்கில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தை அடிபட்டிருக்காங்க. பஞ்சத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆமாம், எல்லாம் பாம்பு பல்லி எல்லாம் வருது. மக்கள் ரொம்ப இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ தற்சமயத்துக்கு சாப்பாடாக்குனாலும் எந்த ஒரு வழியும் கிடையாது. இவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த பொருளும் 8 மணிக்கு மேலே தண்ணி அரிச்சிங்க. எந்த பொருளும் எடுக்க முடியல. தெரு பக்கமும் வாசப்படியாலையும் ஏறிடுச்சு, பின்னாலாலையும் ஏறிடுச்சு. எந்த பொருளும் எடுக்க முடியலைங்க. கட்டின துணியோட கிளம்பி உள்ளார வந்தோம். ஆடு மாடெல்லாம் அப்படியே விட்டுட்டு கொட்டாயோட விட்டுட்டு ரோட்டுக்கு ஏறிட்டோம். எப்படி ஆச்சுன்னு தெரியலைங்க. பெரிய காட்டுப்பாளையம் ஓடையில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அருந்ததி நகரைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நெல், கரும்பு, மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட 50,000த்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவுள்ள நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மழை வெள்ளத்தில் 400 குடிசைகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்ட கடற்கரையோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் தூர் வாரப்படாத காரணத்தால் பெருமளவு தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. ஏரிகள், குளங்கள் மண்மேடாக மாறியுள்ளதால் அவை உடனடியாக நிரம்பி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.